ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைனிகா ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே தான். அதை தான் பார்க்க போகிறோம். காலையில் 7:30க்கே வர சொல்லிட்டாங்க. ஏன்னா நைனிகா பாப்பா புல்புல் கிரியேட்டிங்கில் இருந்தாங்க. அதனால் 7:30க்கே வர சொன்னாங்க. என்னால் போக முடியல, குட்டி பாப்பா இருக்கிறதுனால. அதனால் அவங்க அப்பா மட்டும் போயிருந்தாங்க. அவங்க பண்ணுற வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தாங்க. என்னால் போக முடியலை. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா நேரு ஸ்டேடியத்தில் தான் நடந்தது. அப்புறமா ஒரு 10:30க்கு அப்புறமா பாப்பாயை எழுப்பி குளிக்க வச்சுட்டு 10:30க்கு அப்புறமா போய் ஜாயின் பண்ணிட்டேன். அதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் எப்போவும். ரொம்ப கூட்டமாகவும் இருந்தது. ஃப்ரண்ட்லேயும் விடலையா, அதனால் பேக்கில் இருந்தே பார்த்துட்டு இருந்தோம். மேலே ஸ்டேஜ்க்கு மேலே ஏறி நாங்கள் படிக்கும்போதெல்லாம் இவ்வளோ வசதிகள் இருந்திருந்தால் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கெலாம் தோணும். நேரு ஸ்டேடியம்லாம் பார்த்ததே இல்லை. என் பொண்ணால் தான் போய் பார்த்துருக்கோம். அங்கே ஒன்று மார்ச் பாஸ் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்கும்போதே. பாப்பா இந்த வாட்டி புல்புல் கிரியேட்டிங்கில் இருந்தாங்க. ஆனால் அதை மட்டும் எங்கள் வீட்டுக்கார் வீடியோ எடுக்கலைங்க. நம்ம பசங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேஷன் பண்ணால் தான் ஏதாவது ஒரு நல்ல நிலைமையை அடைவாங்க. அவங்க நம்ம இவ்வளோ பசங்க இங்கே அவ்வளோ பசங்க படிக்கிறாங்க. அவ்வளோ பசங்கள்லேயும் பாதி பசங்க இங்கே அவங்கள காலையில் எழுஞ்சிக்கிட்டு இவ்வளோ தூரம் செய்கிறாங்க அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷந்தான். அவ்வளோ பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பேரண்ட்ஸு, கிராண்ட் பேரண்ட்ஸு எல்லாருமே வந்திருந்தாங்க. நானே ஃபஸ்ட் டைம் தான். போன டைம் போயிருந்தேன், ஆனால் எங்கள் வீட்டுக்கார் தான் கொண்டு போய் விட்டாங்க. இந்த டைம் நானே பாப்பாவை கிளப்பி பைக்கில் போகிற மாதிரி இருந்தது. ஸ்கவுட் வராங்க. ஃப்ரண்ட்டில் ஒருவேளை ஃப்ரண்ட்டில் போயிட்டு நின்று வீடியோ எடுத்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஒவ்வொரு தடவையும் என் பொண்ணு ஜெயிக்கும்போது நானே ஜெயித்த மாதிரி அந்த ஃபீல் இருக்கும். இந்த வாட்டி அவங்க போன டைம் அவங்க ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்திருந்தாங்க. இந்த வாட்டி அவங்க செகண்ட் ப்ளேஸ் வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்கூல் நினைவுகள் தான் அதிகமாக வந்துட்டு இருந்தது. நல்லா ஜாலியாகவும் இருந்தது. எல்லா பேரண்ட்ஸையும் பார்த்து பேசுகிறது அதெல்லாம் ஜாலியாகவும் இருந்தது. தூரத்தில் பார்க்கவே அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது. பசங்க பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு. எல்லோரும் சுற்றி நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க.
என்னால் வீடியோவும் அவ்வளோ சரியாக எடுக்க முடியல, ஏன்னா வந்து குட்டி பாப்பா அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருந்தாங்க. அதுலேயும் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு. நான் தூரத்துலேருந்து தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ எல்லாருமே ப்ரைஸ் வாங்குறதுக்கு கிளம்பிட்டாங்க. அங்கே ரன்னிங் ரேஸ் நடந்துகிட்ருக்கு பசங்களுக்கு. இருந்தாலும் குட்டி பசங்க நிறைய பேர் இருக்குன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் இருக்கிறதுனால டக்குன்னு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒவ்வொருத்தவங்களாம் ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க மிஸ் எல்லாருமே. பசங்களுக்கு வந்து காலையிலே வந்துட்டனால அவங்களே ஸ்நாக்ஸு, ஜூஸு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க, நீட்டாக வச்சுருந்தாங்க. பசங்களுக்கு அன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட்டும் நல்லா தான் இருந்தது, வெயில் எதுவும் அடிக்கலை, அதனால கிளைமேட்டும் நல்லா இருந்தது. மழை வர மாதிரி இருந்தது, ஆனால் மழை வரலை. இங்கே பாருங்கள், என் பொண்ணு 2 பேரும் அந்த ஜம்ப் பண்ணுறது, ஹை ஜம்ப் பண்ணுறதுக்கு பெட்டு போட்டிருப்பாங்கள்ல, அதில் 2 பேரும் ஒரு செம்ம ஆட்டம் போட்டாங்கங்க. அவங்களுக்கு ஏதோ வெளி உலகத்துக்கு வந்துட்டோம், அப்பா ஃப்ரீயாக இருக்கும், எதையோ பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க பாட்டில். கௌஷி ஓடுது, அவங்க அக்கா சொல்கிறாங்க நிற்கவே இல்லை. கடைசியில் அந்த சின்ன இதில் மழை பெஞ்சு தண்ணி இருக்கும், அந்த தண்ணியிலையும் விழுந்து ட்ரெஸ்ஸும் மாற்றிட்டு திரும்பவும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அக்காவும் தங்கச்சியும். அதில் ஜம்ப் பண்ணி கடைசியில் இவங்கெல்லாம் ஜம்ப் பண்ணுறதை பார்த்து எல்லா பசங்களுமே ஜம்ப் பண்ண வந்துட்டாங்க. இது புல்புல் ட்ரெஸ்ஸு அவங்க போட்டு போயிருந்தது. ஆக்சுவலி ஒயிட் யூனிஃபார்ம் வந்து அன்றைக்கி போட சொல்லுவாங்க. இவங்க புல்புல்ல இருந்ததுனால புல்புல் ட்ரெஸ் இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிலம்பம் சுற்றுறாங்க, நல்லா சுற்றுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை பார்க்குறதுக்கு. பசங்களோட சந்தோஷம் தானேங்க நம்ம சந்தோஷம். பசங்களுக்காக எது பண்ணாலும் அது சந்தோஷமாக தான் தெரியுது. அவ்வளோ பிள்ளைங்க அவ்வளோ என்கரேஜிங்காக, அவ்வளோ நீட்டாக சூப்பராக கற்றுட்டு வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையுமே நல்லா ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம். நமக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆச்சு. ஒவ்வொரு வெரைட்டியாக சிலம்பம் அதை சுற்றி அது முடிச்சுட்டாங்க, அந்த டான்ஸ்லாம் முடிச்சுட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணும் நல்லா பண்ணியிருந்தா. அடுத்து ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. 9th கிளாஸ் வரைக்குமே வந்துடுச்சு. இதெல்லாம் 9th கிளாஸ்மேட்ஸ் தான். நான் ஹாய் சொன்னேன், அவங்க எனக்கு ஹாய் சொல்கிறாங்க. 9th பாருங்கள், இந்த லைனில் நிற்கிறாங்க.
ரெடி ஆகிட்டாங்க ப்ரைஸ் வாங்குறதுக்கு. ஃபைனலாக ஒரு வழியாக ப்ரைஸ் வாங்கியாச்சு. வாங்கினோடனே ஒரு செகண்டே அவ்வளோ எல்லோரும் குயிக்காக போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா டைம் இல்லை அப்படிங்கிறதுக்காக. இவங்க அங்கே விட்டுட்டு வர்ற மாதிரியே தெரிலங்க. சீக்கிரம் வாங்கணும் வர மாதிரியே இல்லை. ஃபைனலாக அங்கே வெளியில் இருந்த அந்த ஸ்டாச்சு கிட்ட நல்லா ஸ்டில்லெல்லாம் எடுத்தோம். குட்டிமா நின்னுமானா அவள் ப்ராப்பராக நிற்கிற மாதிரியே தெரியல. கடைசியில் ப்ரைஸ் வாங்கியாச்சு. ஸ்டேடியத்தில் நின்ன மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். வெளியிலையும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃபைனலி நைனிகா ஹாப்பி, நானும் ஹாப்பி, எல்லோரும் ஹாப்பியாக போயிட்டு ரிட்டன் வரும்போது நான் மட்டும்தான் பசங்களை கூட்டிகிட்டு அப்படியே வந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டில் வந்து செட் ஆகிட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.